வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி இது போல் தண்ணியாக வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் 1-1.5 போட்டுக்குவோம். சாம்பார் பொடியில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளியும் கொஞ்சம் கூட போடுறதுனால காரமாக இருக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம கரைச்சி இப்போ வச்சுக்கிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லதும் கூட, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் ஒரே ஒரு தக்காளி, ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். தேவைன்னா போடுங்க, வேண்டான்னா விட்டுருங்க. தேங்காயும் ஜீரகமும் நம்ம தனியாக அரைச்சி இதில் கடைசியாக நம்ம கலப்போம். மீன் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற இந்த பேட் ஸ்மெல் எல்லாம் இருக்காது, நல்லா சுத்தமாயிடும். அது போல் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம எப்படி தாளித்து சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மசாலாவை அரைச்சிட்டு வரும். பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் மீனுக்கு யூஸ் பண்ணுறேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு, ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 3 தாளிச்சிட்டு அது கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிடுச்சு. இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டணும். கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ டொமேட்டோ போட்டு அதையும் வதக்கிக்கிறோம். இதுக்கு நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் மில்க்கு, ஜீரக பொடி அப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த குழம்பு வைக்கலாம். ஓரளவு வதங்கின அப்புறமா நம்ம புளி தண்ணியை ஊற்றணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைக்க இதில் நம்ம உப்பு, காரம், புளி எல்லாமே போட்டாச்சு. தாளித்து வதக்கி இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தான் நம்ம மீனை போட போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடிடும். அவ்வளோ ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஒன்று ஒன்றா போடுவோம். கொதிக்கும் போதே மீன் சீக்கிரம் வெந்துடும். முட்டை மாதிரி தான், முட்டை எப்படியோ அது போல் தான் மீனும். இதுக்கப்புறம் அதை கிண்டக்கூடாது. அப்படியே சிம்மில் நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு நம்ம சமைக்கலாம். இப்போ எல்லாமே மீன்லாம் போட்டாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ நம்ம சிம்மில் வைக்கலாம். இப்போ 2 மாங்காய் பீஸை இப்போ போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சதை நம்ம இப்போ இதில் கலந்துடுவோம்.
5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில். அப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகுத்தூள் நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூளுக்கு அப்புறம் இந்த கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ மீன் குழம்பு ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.